ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்டி கால் கொடுத்துருந்தோம். 26,000 கால் ஆப்ஷன் ரூ. 175 எடுக்க சொல்லும். 175லேருந்து ரூ. 180 அப்படிங்கிறது எடுக்கலாம். ஸோ டார்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், 26,150 தான் வந்து டார்கெட்டு. அதாவது என்ன அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா, மார்க்கெட் அப்போதைக்கு சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா 25,980 அதுக்கிட்ட மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. அதுலேருந்தே மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து மார்க்கெட்டு அதுலேருந்து மார்க்கெட்டு 70 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நமக்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து கேட்டுருக்காங்க 26,250 கால் ஆப்ஷன் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ எடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஸோ ஹோல்டு பண்ணுங்கள். என்ட்ரி ப்ரைஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். டார்கெட் இதில் பார்த்தீங்கன்னா 230 250க்கு மார்க்கெட் டார்கெட் வந்து போகுங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ காலையில் அதேமாரி மார்க்கெட் வந்து 60 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆணுச்சு. ஸோ கேப் அப்பாக ஓப்பன் ஆணுச்சுனாலும் திருப்பி அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, அடுத்தது காலையில் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு. அந்த என்ட்ரி பாயிண்ட்டு இங்கே பாருங்கள், 140 இந்த மெசேஜ் பாருங்கள். 140லேருந்து 145 என்ட்ரியாக வச்சு என்ட்ரி எடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதில் என்ட்ரி எடுத்தது தான் இன்றைக்கி 250 மேலே மார்க்கெட்டு ட்ராவல் ஆனிச்சு. ஸோ ஸ்டில் பை சைடு வால்யூம் ஹேஸ் ட்ரைடு. பட் வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 150 வந்து ஸ்டாப் லாஸ் போட சொல்லியிருக்கேன். 140லேருந்து என்ட்ரி எடுத்து 160க்கு மேலே போயிடுச்சு. 160 171 வரைக்கும் போணுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் ஸ்டாப் லாஸ் 150 அப்படிங்கிற மாதிரி போட சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ஒரு நல்ல மூவ் கொடுத்துச்சு. ஃபைனலாக வந்து டார்கெட்டும் ஹிட் ஆணுச்சு. அதே மாதிரி சென்செக்ஸில் லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, ஜீரோ ஹீரோ நம்மளோட இதில் வந்து ஜீரோ ஹீரோ சொல்லுவோம். ஸோ நம்மளோட கேபிட்டலுங்கிறது 1200 இல்லைனா 1000 வச்சுட்டு கூட நம்ம ட்ரேட் பண்ணலாம். இதில் பாருங்கள், சென்செக்ஸ் வந்து ஹீரோ ஜீரோ ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்டேன். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒன்லி ஒன் லாட்டு 85,700ஓட என்ட்ரி பாயிண்ட் வந்து புட் ஆப்ஷனுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. அந்த புட் ஆப்ஷனுங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ புட் ஆப்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். கைண்ட் ரெக்வஸ்ட் ஒன்லி ஒன் லாட் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ட்ரிகர் பாயிண்ட் வந்து 55. ஓகேங்களா. ஸோ 55க்கு நான் ட்ரிகர் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 90 ஹிட்டு. ஸோ டபுள் டார்கெட்டும் அடிச்சிச்சு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, 55 எடுத்து 101 எக்ஸிட் ஆனார். 123 வரைக்குமே போணுச்சு. ஓகேங்களா. ஸோ டார்கெட் அப்படிங்கிறது 90 ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் 110 செகண்ட் டார்கெட்டாகவும் கொடுத்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டை க்ளோஸ் ஆகும்போதே நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் என்னோடய பொசிஷன். ஓகேங்களா. ஸோ இவங்களும் வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட ப்ராஃபிட்டை போட்டிருந்தார் 4,979 சென்செக்ஸில் எடுத்தது ப்ளஸ் கால் ஆப்ஷனில் எடுத்தது. ஸோ ரெண்டையுமே போட்டிருந்தார். ஸோ இதை வந்து நம்ம இதை கொடுக்குறோம்னாக்கா, ஒரு கான்ஃபிடென்ட் ட்ரேட் கொடுக்குறதோட ரீசன் வந்து ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்மளால் பண்ண முடியுது. ஓகேங்களா. ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணுறோம், மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட கிளாஸஸாக வேணும், இல்லை மென்டர்ஷிப்பாக வேணும்.